ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணௌ சரணௌ பிரபத்தே. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இதுவரை திருப்பாவையில் 8 பெண்களை எழுப்பிட்டார்கள். இன்றைக்கு இந்த 14வது பாசுரத்தில் 9வது பெண்ணை எழுப்புறார்கள். இந்த 14வது பாசுரத்தில் வயசில் சின்னவர்கள் பெரியவர்களை எப்படி அழைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சம்பிரதாயம் நமக்கு வழிகாட்டுறது. சின்னவாளை வா அப்படின்னு சொல்லுவோம், சம வயசு உள்ளவாளை வாரும் அப்படின்னு சொல்லுவோம், பெரியவர்களை வாருங்கள் அப்படின்னு அழைப்போம் இல்லையா? அதன்படி இந்த பெண்ணை உங்கள் அப்படின்னு மரியாதையோட சொல்லி விசேஷமா அழைக்கிறா ஆண்டாள். பாசுரத்தை பிரேமா சீனிவாசன் அவர்கள் பாடுவார்கள். அதுக்கப்புறம் அர்த்தத்தை அனுபவிப்போம். செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து அமல்வாய் கூவினகான் செங்கல் கொடி கூரை வெண்பல் தவதவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் தேசம் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய் செங்கொடு சக்கரம் எதும் தடகையில் செங்கொடு சக்கரம் எதும் தடகையில் பங்கைய கண்ணானே பாடேலோர் எம்பாவாய் பங்கைய கண்ணானே பாடேலோர் எம்பாவாய். பிரேமா ரொம்ப நன்னா இருந்தது பாடினது. இந்த உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இந்த உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். இந்த பெண்ணோட வீட்டு புழக்கடை, அதாவது பேக்யார்டு அப்படின்னு சொல்லுவா. ஒரு சின்ன வாவி, வாவி அப்படின்னா குளம்னு அர்த்தம். அங்கே அந்த தோட்டத்தில் நிறைய புஷ்ப செடிகள் கொடிகள் எல்லாம் வச்சிருக்காளாம். பகவானுக்கு ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு. கிருஷ்ணன் எந்த சமயத்தில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுனால 24 மணி நேரமும் புஷ்பங்கள் இருக்கும்படியான தோட்டம் அவளுடைய வீட்டு தோட்டம். பகல்ல மலர்ற புஷ்பங்கள், இரவுல மலர்ற புஷ்பங்கள்னு
2 விதமான புஷ்பங்களை வச்சிருக்கா. பொழுது விடிஞ்சதுக்கு அவள் வீட்டு தோட்டத்துல தாமரை வாய் நெகிழ்ந்து அப்படின்னா தாமரை மலர்ந்தாச்சு, அல்லி புஷ்பம் கூம்பிடுத்து அப்படின்னு அந்த அடையாளத்தை சாதுரியமா சொல்றா ஆண்டாள். இந்த பதத்தினுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னா, தாமரை எப்படி சூரியனை கண்டா மலருமோ அது மாதிரி பகவானோட கிருபை இருந்தாதான் ஒரு ஜீவாத்மாவுக்கு ஞானம் அப்படிங்கிற தாமரை மலரும். தாமரை தண்ணீர்ல இருந்தாதான் சூரியன் மலர்த்தும். அதே தாமரைய தரையில போட்டா மலர்க்க வேண்டிய சூரியனே அதை என்ன பண்ணிடும், உலர்த்திடும். அது மாதிரி நமக்கு ஞானம் அப்படிங்கிற தாமரை மலரணும் அப்படின்னா பகவான்கிற சூரியன் அனுகிரகம் பண்ணணும். அதுக்கு நாமும் தண்ணியில இருக்கணும். அந்த தண்ணி எங்க அப்படின்னா, அந்த தண்ணி எது அப்படின்னா சத்சங்கம், அடியார்களுடைய கோஷ்டியில இருந்தாதான் ஞானம்ங்கிற தாமரைய மலர்த்துவார் பெருமாள். பொய்கை ஆழ்வார் ஒரே பாசுரத்துல இப்ப நான் சொன்ன அத்தனையும் பாடிட்டார். பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு, ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும், உயிரும் தருமனையே நோக்கும், ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உயர்வு. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, ஆறு கருங்கடல்ல போய் தான் கலக்கும், அதாவது கடல்ல போய் கலக்கும். ஒன்பூ அப்படிங்கிற தாமரை புஷ்பம் கதிரவனை நோக்கித்தான் மலரும். கதிரவன் வந்ததுன்னா உடனே மலரும். நம்முடைய பிராணன் தர்மராஜன்னா யமதர்மராஜனை நோக்கி தான் செல்லும். இதெல்லாம் நேச்சுரல். அதே மாதிரி நம்முடைய ஞானமும் தாமரையாள் கேள்வனின் அருளால் தான் மலரணும். அந்த ஞானத்தையும் யார் கொடுப்பா அப்படின்னா, அடியவர்கள் கோஷ்டியில நம்ம இருந்தாதான் அதையும் கொடுப்பான் அந்த பகவான். இந்த இடத்துல செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினங்கிற இந்த வரிகளைத்தான் டீனேஜ் ராமானுஜருக்கு இன்ஸ்பிரேஷனா. ஏன்னா சாந்தோக்கிய உபனிஷத் அதுல ஒரு வாக்கியம், அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றார். எதுலேருந்து எடுத்து சொல்றார் அப்படின்னா, இந்த செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின அப்படிங்கிறதுல இருந்து. அது என்ன வாக்கியம் அப்படின்னா, தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி அப்படிங்கிற உபனிஷத் வாக்கியம். இதுக்கு இந்த பாட்டின் வரிகளை தான் அவர் பொருத்தி சொல்றார். கம் பியாசம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும் கப்பியாசத்தை. கம் அப்படின்னா தண்ணீர், பியாசம் அப்படின்னா ஆசனம்னு அர்த்தம். தண்ணீரை ஆசனமாக உடைய தாமரை, அதத்தான் ஆண்டாள் தோட்டத்து பாவியுள் செங்கழு நீர் அப்படின்னு சொன்னான். இரண்டாவது அர்த்தம், கபி அப்படின்னா தாமரையினுடைய தண்டு. அது தண்ணீரை உறிஞ்சி தாமரைக்கு கொடுக்கிறது. கபியான தண்டை ஆசனமாக கொண்ட தாமரை, அதாவது தண்டோடு கூடிய தாமரை எப்படி இருக்கும், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மாதிரி பங்கையக்கண்ணனுடைய கண்களும் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னர். மூன்றாவதா சொல்ற, கபி அப்படின்னா சூரியன், ஆசம் அப்படின்னா மலர்த்துவது, சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை, அத செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து அப்படிங்கிறார். அப்போ பங்கையக்கண்ணனுடைய கண்களும் மலர்றது சின்ன வயசுல தன்னோட குரு யாதவ பிரகாசர் கிட்ட இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு அழகா அர்த்தம் சொல்றார் பகவத் ராமானுஜன். இந்த 3 விதமா பிரிச்சு அழகா அர்த்தம் சொல்றார். அவருக்கு எப்படி இது தெரிஞ்சுது அப்படின்னா, ஆண்டாளுடைய செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின அப்படிங்கிற பங்கையக்கண்ணனை பாட அப்படிங்கிற அந்த பதத்திலிருந்து, அந்த வரிகளிலிருந்து தான் இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்னாராம் பகவத் ராமானுஜன். அப்போ ஆண்டாளுடைய திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து அப்படின்னு நமக்கு தெரியுது பாருங்க. அடுத்ததா இந்த பெண்ணை கூப்பிடுறார்கள். ஏன்னா எப்படி கூப்பிடுறா அப்படின்னாக்க,
விடிந்ததுக்கு 2 அடையாளத்தை சொல்லி கூப்பிடுறார்கள். ஒரு அடையாளம் சொல்லிட்டார். 2வது அடையாளம் என்ன சொல்றார்? செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். போகின்றார்னு சொல்லலாம், போதந்தார்னு சொல்லலாம். 2 விதமாகவும் இருக்கு. இந்த பதத்துக்கு 3 விதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஒரு கிராமத்துல கிராம தேவதை கோவில்கள் இருக்கும். அங்க சன்னியாசிகள்லாம் பூஜை பண்ணுவா. அவா கிட்ட பங்க்சுவாலிட்டிலாம் இருக்காது. ஏன்னா தாமச குணம் உள்ளவாளா இருப்பாவா. அவா கூட தங்களுடைய கோவிலுக்கு போய் பூஜை பண்றதுக்கு சங்குன்னா இங்கே சாவி அப்படின்னு ஒரு அர்த்தம். அவா கூட சாவியை எடுத்துட்டு போயாச்சு அப்படின்னு சொன்னா. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பெருமாள் கோவில்ல விஷ்ணு கோவில்கள் விஷ்ணு ஆலயங்கள்லாம் கிரகஸ்த அர்ச்சகர்கள் தான் இருப்பா. அவ கோவிலை திறந்து பூஜை பண்றதுக்காக சங்க எடுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லுவார்கள். இது 2வது அர்த்தம். 3வதாக மடத்துல ஆசிரமத்துல உள்ள சந்நியாசிகள், அழகசிங்கர், ஆண்டவன், இப்படி இவெல்லாம் இருக்கா இல்லையா, அந்த சந்நியாச மடங்கள்ல அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு தங்களுடைய ஆசிரம பெருமாளுக்கு பூஜை பண்ண கூட அவ தயாராயிட்டா அப்படின்னு 3 விதமா வியாக்கியானம் பண்ணுவா. இது விடிஞ்சதுக்கு அடையாளம் இல்லையா பெண்ணே, எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். ஏ பெண்ணே, எங்களை வந்து முன்னாடி எழுப்புறேன்னு சொன்னியே நேத்திக்கு, இன்னைக்கு நாங்க 8 தோழிகளை எழுப்பிண்டு வந்துட்டோம், இன்னொன்னு எழுந்துக்கலையே, நானாதாய், வெட்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்கிறா. அப்புறம் என்ன சொல்றா? நங்காய் நாவுடையாய் அப்படின்னு 2 சம்போதனம் இட்டு அழைச்சா. நங்காய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிபூர்ண குணம் உடையவள், பக்தி பூர்த்தி உடையவள் அப்படின்னு அர்த்தம். நாவுடையாய் அப்படின்னா நல்ல நாவீறு படைத்தவள் இந்த பெண். ஏன் அப்படின்னா ஹயக்ரீவ கடாட்சம் பெற்றவளாம் இவள். நாம கூட நம்ம குழந்தைகளுக்கு ஞானானந்த மயம் தேவம் நிர்மல படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு அந்த ஹயக்ரீவ சோஸ்திரத்தை சொல்லி கொடுக்கணும். அப்ப நல்ல நாவன்மை கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கு. பேச்சு சரளமா வரும், மட திறந்த வெள்ளம் மாதிரி வரும். அந்த ஸ்லோகங்களை, ஹயக்ரீவர் ஸ்லோகத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த பெண் ஹயக்ரீவ கடாட்சம் பெற்றவள், பேச்சு சாமர்த்தியத்துல எதையும் சாதிக்க வல்லவள். நீ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கே, வெட்கமா இல்லையா? நேத்திக்கு நான் முன்னாடி உங்களை எழுப்புறேன்னு இன்னைக்கு இன்னும் எழுந்துக்காம இருக்கியே, உனக்கு வெட்கமா இல்லையா? சொல்றது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கே அப்படின்னு கேக்குறா. இந்த இடத்துல ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அவர்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, அனுஷ்டானத்தை விடக்கூடாது, ஒழுங்கா அதை கடைபிடிக்கணும். தே ஷுட் ஃபாலோ வாட் தே ப்ரீச். அப்படி ஒருத்தர் ஃபாலோ பண்ணினர். யார் அப்படின்னாக்க ராமகிருஷ்ண பரமஹம்சர். என் புள்ள நிறைய சர்க்கரை சாப்பிட்றான், அவனை குழந்தைய சாப்பிடாத அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு தாய் வந்து கேட்டா. அவர் சொன்னார், 10 நாள் கழிச்சு வா சொல்றேன் அப்படின்னார். 10 நாள் கழிச்சு வந்து என்ன சொல்ல போறாரோன்னு வந்தா. 10 நாள் கழிச்சு வந்த உடனே சொன்னார், நிறைய சர்க்கரை சாப்பிடாத அப்படின்னார். அவ கேட்டா, அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, இத இன்னைக்கே சொல்றேன் அப்படின்னா. நானும் நிறைய சர்க்கரை சாப்பிடுவேன், அந்த 10 நாள்ல அதை நான் நிறுத்திட்டேன், அதனாலதான் அப்புறமா தான் அட்வைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணினேன்னர். அப்போ அவர் ஃபாலோ பண்றார் பாருங்க. அதனால இந்த மாதிரி இந்த பெண்ணை சொல்றா. அடுத்தது சொல்றா, நல்ல நாவன்மை உள்ள நங்கையே எழுந்து வா, நாவேறு படைத்தவளே வா அப்படின்னு கூப்பிடுறா. கம்பருக்கும் நல்ல நாவன்மை உண்டு. அவர் சரித்திரத்துல ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி சொல்வார். கம்பர் காலத்துல சோழராஜா தமிழ் புலவர்களுக்கு நிறைய பொற்காசுகள் அள்ளி கொடுத்தான். தமிழே தெரியாது ஒருத்தனுக்கு. அவனோட மனைவி சொன்னா, ஏதாவது கவிதை எழுதி நீங்களும் போய் பொற்காசு வாங்கிட்டு வாங்கோளே அப்படின்னு சொன்னா. கவிதை எழுத ஏதாவது ஐடியா வராதான்னு அவன் நினைச்சுட்டே நடந்துட்டு இருந்தான். அங்க ஒரு பிளே கிரவுண்டில் குழந்தைகள்லாம் விளையாடித்து பொம்மையை வச்சுட்டு மண்ணுண்ணி மாப்பிள்ளை மண்ணுண்ணி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு விளையாடின்னு இருந்தது. ஓ, இந்த வார்த்தை ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு அந்த வார்த்தையை எழுதிட்டான். அதுதான் இப்படி அங்கங்க கேட்டு வர வார்த்தைகள் தான் கவிதைன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான்.
அதனால மண்ணுண்ணி மாப்பிள்ளை அப்படின்னு எழுதினுட்டான். அதுக்கப்புறம் அந்த மைதானத்துல காக்கு காக்குன்னு கத்தித்து பறவைகள்லாம் உடனே காவிரையே கூவிரையே அப்படின்னு அடுத்த அடியே எழுதிட்டான். அப்புறம் நடந்து போயிட்டே இருந்தான். ஒரு பிள்ளையார் கோவில பார்த்தான். ஒரு பெரிய பெருச்சாளி உள்ள ஓடித்து உங்கள் அப்பன் கோவில் பெருச்சாளி அப்படின்னு எழுதிட்டான். 3வது அடியும் ஆயிடுத்து. எதுப்புற இவனோட ஃப்ரெண்டு வந்தான். ஏதாவது ஐடியா கூடேண்டா கவிதை எழுதுறதுக்கு அப்படின்னு கேட்டான். கண்ணா பின்னான்னு ஏதாவது எழுதிட்டு போயேண்டா அப்படின்னா அவன் கண்ணா பின்னா அப்படின்னு எழுதிட்டான். வீட்டுக்கு வந்தான். மனைவி அவன் எழுதிய கவிதையை பார்த்தா, மன்னனை பத்தி நீங்க ஒண்ணுமே பாடலையே அப்படின்னு அவ அழகா சொல்லி கொடுக்குறா. மன்னா தென்னா சோழங்க பெருமானே அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு விட்டா. கவிதை எழுதியாச்சுன்னு இவன் தீர்மானம் பண்ணிட்டான். ஒரு சால்வையை வேற வாடகைக்கு வாங்கி எடுத்து போத்திண்டு ராஜ்ய சபைக்கு வந்துட்டான். கவிதையை படிக்கிறான் ராஜாவுக்கு முன்னாடி. மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரையே கூவிரையே உங்கள் அப்பன் கோவில் பெருச்சாளி கண்ணா பின்னா மன்னா தென்னா சோழங்க பெருமானே. அந்த சபையில ஒட்டக்கூத்தன்கிற புலவர் உட்காண்டிருக்கார். யாராவது தமிழ தப்பா பாடினா அவளோட காதை வெட்டிடணும் அப்படின்னு அவர் லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு இருக்கார் அந்த ராஜா கிட்டேந்து. எல்லாரும் இவன் இந்த கவிதையை பார்த்த உடனே பாடின உடனே சிரிச்சா. உடனே இவனுக்கு உடம்பு ஆடி படுத்து வெலவெலத்து படுத்து ஒட்டக்கூத்தர் எடுத்துட்டார் கத்திரிக்கோலை. இது ஒரு கவிதையா அப்படின்னு பயந்து போயிட்டான் அவன். கம்பரும் அந்த சபையில இருக்கார். சொல்றார், ஒட்டக்கூத்தரே அவசரப்படாதீங்கோ, அவன் நல்ல கவிதையை தான் எழுதிட்டு வந்திருக்கான் அப்படின்னர். அவன் சார்பில் நான் அதுக்கு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னர். எழுதிட்டு வந்த புலவரை பார்த்து கஞ்சாட காமிக்கிறார். வாயை திறக்க கூடாது, பேசாம உட்கார்ந்து இருக்கணும்னு கஞ்சாட காமிச்சிட்டார். இவர் அந்த பாசுரத்துக்கு அந்த அவன் எழுதின்னு வந்த கவிதைக்கு இவர் சொல்றார், அர்த்தம் சொல்றார். மண்ணுண்ணி, மண்ணு சாப்பிட்டது யாரு? கண்ணபிரான் மண்ணு சாப்பிட்டான். யசோதை வாயத்தர அப்படின்னா வையம் 7 கண்டாள் வாய்க்குள்ள. மண்ணை உண்ட நாராயணன் போல இருக்கிற மகாராஜாவே அப்படிங்கிறதுனால தான் மன்னா அப்படின்னு போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னார். மாப்பிள்ளையே, மா அப்படின்னா லக்ஷ்மி பிராட்டி, மாவோட பிள்ளை மன்மதன், மன்மதனை போல நீங்க அழகா இருக்கீர் அப்படின்னு போட்டிருக்கான் அப்படின்னா. காவிரையே, கா அப்படின்னா சோலைன்னு அர்த்தம், நந்தவனம்னு அர்த்தம். நந்தவனத்துக்கு சுவாமி யார்? இந்திரன். இருக்கீர் நீர் அப்படின்னு போட்டிருக்கான் அப்படின்னுட்டார். கூவிரையே, கூ அப்படின்னா பூமி, பூமிக்கு ராஜாவே, உங்கள் அப்பன் கோவில் பெருச்சாளி, உங்க அப்பா ராஜா, நீ இப்ப ராஜாவா வந்திருக்க, பரம்பரை பரம்பரையா நீங்க வந்துட்டு இருக்கேள், அதனால உங்கள் அப்பன். கோவில், கோ வில்லு பிடிச்சு யுத்தம் பண்றதுல பெரிய தலைவன் உங்க அப்பா. பெருச்சாளி பெரிய ஆளி, பெரிய சிங்கம் போல இருந்தார் அவர். கண்ணா, தாங்கள் கர்ணனை போல கொடையாளி. ஏன்னா அவன் கண்ணால 2 சுழி நான் தான் போட்டிருக்கானான், அதனால அது கர்ணனை குறிக்கும். 3 சுழி நான் போட்டிருந்தா அது கண்ணபிரானை குறிக்கும். பின்னா, கர்ணன் போல தானம் பண்றேன் நீங்க, அவனுக்கு பின்னவனான தர்மராஜரை போல தர்மத்தை நீங்க அனுஷ்டிக்கிறேன். மன்னா தென்னா சோழங்க பெருமாளே அப்படின்னு உங்களை தான் புகழ்ந்து பாடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டார் கம்பர். ராஜா அரண்டு போயிட்டார். இவ்வளவு அழகான கவிதையா அப்படின்னு. உடனே ஒட்டக்கூத்தர் என்ன பண்ணார், இதுதான் அந்த அர்த்தமா அப்படின்னு அந்த கவிதை எடுத்துட்டு வந்தானே அவனை பார்த்து கேட்டார். கம்பர் ஆமான்னு சொல்லுன்னு கஞ்சாட காமிச்சுட்டார். அவனும் ஆமா அப்படின்னு விட்டான். இப்படி தப்பையும் கரெக்டாக்க கூடியவர் யார் அப்படின்னா கம்பர் தானா. அப்படி நாவன்மை படைத்தவர் கம்பர். கம்பர் ராமாயணத்துல சொல்லின் செல்வரான ஹனுமனை துதி பாடுறார். யார் கொல் இச்செல்வன், செல்வன் வில்லார் தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடை வலவனோ அப்படிங்கிறார்.
சொல்லின் செல்வன் அப்படின்னு கொடுக்கிற டைட்டில் கொடுக்கிற ஹனுமனுக்கு கம்பர். பிரபு ராமரே இவன் யாருன்னு தெரியலையே, விரிஞ்சனோ பிரம்மாவோ அல்லது விடை வலவனோ சிவனோ அப்படின்னு ஹனுமனுடைய பேச்சாற்றலை வியந்து அவரே பாராட்டுறார் ஹனுமனை. சொல்லின் செல்வன் அப்படின்னா பிரபு ராமர் சொல்றார், நான் தூது போ என்று சொல்லின் இவன் செல்வான் அப்படிங்கிறார். சீதையை தேடி தூது போறதுக்கு இவன் தான் கரெக்டான ஆள்னு ஹனுமனை பார்த்த உடனேயே முடிவு பண்ணிட்டாராம் ராமச்சந்திரமூர்த்தி. கம்பரை போல ஹனுமனை போல பேச்சாற்றல் மிக்கவள் இந்த 14வது பாசுர பெண்மணி. அதனால இவளை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நாவுடையாய் எழுந்து வா அப்படின்னார்கள். அவளும் எழுந்து வந்தா. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடணும் அப்படின்னு சொன்னான். இந்த பங்கைய கண்ணன் சங்கு சக்கரத்தோட பங்கைய கண்ணன் காட்சி கொடுத்தான் கிருஷ்ணாவதாரத்துல. தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார் யுதாயுதம் அப்படின்னு சொல்லுவான். குருக்ஷேத்திர யுத்த பூமியில பீஷ்மருக்கு சக்கரத்தோட ஓடி வந்தான் கண்ணன். அவர் சொல்றார், புண்டரீகாட்சா, தாமரை கண்ணா, பங்கைய கண்ணா, வா வா அப்படின்னு அவர் அழைக்கிறார், அவர் சோஸ்திரம் பண்றார். அதே யுத்த பூமியில ஆழ்வார் சொல்றார், ஆழி கொண்டு இரவி மறைத்தான். அந்த சூரியனையே மறைச்சுட்டான்னா ஆழியை கொண்டு. ஏன் அப்படின்னா அர்ஜுனனை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. உத்தரையனுடைய கர்ப்பத்துல உள்ள குழந்தை, அந்த குழந்தைக்குள்ள வஜ்ர கவசமா நின்று அந்த குழந்தைய காப்பாத்தினான். எப்படி அப்படின்னாக்க சதுர்புஜனா சங்கு சக்கரத்தோட தாமரை கண்களோட பார்த்தேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்து உள்ளே, மகர குண்டலத்தான் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் 4 தோழன் ஒன் சங்கு கதை வாழ் ஆழியான் ஒருவன் உள்ளான் அப்படிங்கிறார் அவர். நாரதர் சொல்றார், சின்ன வயசுல நான் ஒரு வேலைக்காரி பையனா தான் இருந்தேன். பாகவதர்களுடைய தரிசனம், அடியவர்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது. தியானம் பண்ணேன். க்ஷண நேரம் சங்கு சக்கரதாரியா சதுர்புஜத்தோட காட்சி கொடுத்துட்டான் அவன் அப்படிங்கிறார். அடுத்த ஜன்மால தான் நானே நாரதரா ஆனேன் அப்படிங்கிறார். சங்கு சக்கரதாரிக்கு ஒரு ட்ரேடுமார்க். என்ன ட்ரேடுமார்க்னா அவனுடைய கண்கள் தான். வராக அவதாரத்துல பிரம்மாவோட மூக்குலேருந்து சின்ன பன்னிக்குட்டியா கட்ட விரல் அளவுக்கு வந்து வெளியில குதிச்சார். மகாவராக ஸ்புட பத்ம லோச்சனக அப்படின்னு உன்னுடைய திருக்கண்களே நீ திருமால் பங்கைய கண்ணன் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்துடுத்து அப்படிங்கிறார் பிரம்மா. ராவணன் சூர்ப நகையை பார்த்து, உன்னோட மூக்கு காது அறுபட்டு வந்து நீ நிக்கிறியேடி, யார் பண்ணா இது மாதிரி ஒன்ன அப்படின்னு கேட்கிறான். இந்த சமயத்துல என்ன சொல்லணும்? அவன் பண்ணான் இவன் பண்ணான்னு சொல்ல முடியோ? அப்படி சொல்லலவோ. பிரபு ராமருடைய கண் அழக சொல்றா. தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் ஷீர கிருஷ்ணாஜினம்பரவ் அப்படிங்கிற. புண்டரீக விசாலாட்சங்கிற அழக பங்கைய கண்ணன் அவன்னு சொல்றாவோ. நம்மாழ்வார் பெண் பாவனையில பாடுறார். இவளுடைய தாயார் ரங்கநாதர் கிட்ட போய் சொல்றாளாம், என்னோட பெண் எப்பப்பாரு ஒன்னையே நினைச்சு மயங்கி மயங்கி இருக்கா, கொஞ்சம் நீ வந்து பாரு என் பெண்ணை அப்படின்னா. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். பகல் இரவு அவளுக்கு ஒண்ணுமே தெரியல, அழுதுண்டே இருக்கா, தூங்கறதே கிடையாதவோ அப்படின்னா. கண்ண நீர் கைகளால் இறைக்கும், கண்கள்லேருந்து ஆறு போல கண்ணீர் பிரவகிக்கிறது. அதை இறைச்சி கொட்டி அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி பார்வையே தெரியல அவளுக்கு அப்படின்னா. அப்போ பகவான் கேட்கிறார், அப்ப நான் முன்னாடி வந்தா அவளுக்கு எப்படி தெரியும் நான் வந்திருக்கேன்னு அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொல்றார் தாயார், கவலைப்படாதேயும், உங்களை தெரியலன்னாலும் சங்கு சக்கரம் தெரியுமே, சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும், அதை பார்த்த உடனே கை கூப்பிடுவா அப்படின்னர். நான் என்னோட துவாரபாலகாக்கு கூட தான் சங்கு சக்கரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பகவான். சங்கு சக்கரம் வேணா நீங்க உங்க துவாரபாலகாக்கு கொடுத்துருக்கலாம், உங்களோட தாமரை கண்களை கொடுக்கலையே. உம்ம கண்ணை சேவிச்சா தெரிஞ்சு போயிடுமே, தாமரை கண்கள் என்றே தளரும் அப்படின்னு.
இப்படி பங்கைய கண்ணனுடைய கண்கள்ல மயங்கினவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனை பாடனும் எழுந்து வா பெண்ணே அப்படின்னு இந்த பெண்ணை கூப்பிட்டார்கள். அவளும் இவாளோட வந்து சேர்ந்துட்டார். இனி இந்த பாசுரத்துல சொல்லப்படும் ஆழ்வார் யார் அப்படின்னா திருப்பான் ஆழ்வார். பாணர் குலத்தை சேர்ந்தவர் இவர். திருவரங்கன் கோவிலுக்குள் காலடி எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு அம்மா மண்டப கரையில நின்றுண்டு திருவரங்க கோபுரத்தையே பார்த்த வண்ணம் கையில வீணையோட பாட்டு பாடி அரங்கனை சந்தோஷப்படுத்துவார். ரங்கனுக்கு நித்திய கைங்கரியம் பண்ற ஒரு லோகசாரங்க முனிவர் அப்படிங்கிறவர் திருப்பானாழ்வார்கிட்ட அபச்சாரப்பட்டார். அதனால பெருமாள் கோபிச்சுண்டு அசரீரியா அந்த அவர்கிட்ட லோகசாரங்க முனிவர்கிட்ட சொல்றார், ஆழ்வாரை நீ தோல்ல தூக்கிண்டு வாரும் அப்படின்னு விட்டார். யோக வாகனர் அப்படின்னு பேர் வந்துடுத்து திருப்பானாழ்வாருக்கு. ஏறிண்டு வரப்போதே அமலநாதிபிரான்னு 10 பாசுரங்கள் பாடுறார். பெருமாளை எப்படி நம்ம தரிசிக்கணும்னு சொல்லி கொடுத்தவர் இவர். திருவடி முதல் திருமுடி வரை ரங்கனை தரிசிச்சார் இவர். இப்போ இவர் எப்படி இந்த பாசுரத்தோட இணையறாருன்னு பார்ப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். ரங்கன் கோவிலுக்குள்ளேயே போகாம புழக்கடை பக்கமா காவிரி கரையில நின்னுண்டு பாட்டு பாடினவர் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். இவரை பார்த்து வேடிக்கையா சொல்ற ஆண்டாள், அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு அடியவர்களுக்கு ஆட்பட்டவன்னு பாடிட்டு அடியவரான லோகசாரங்க முனிவர் தோல்ல உட்காண்டு வந்தீரே அப்படின்னு கேட்கிறார். நானாதாய் உங்களுக்கு நான், இங்க நான்னா என்ன அர்த்தம்னாக்க அகங்காரம்னு அர்த்தம். உங்களுக்கு அகங்காரம் கிடையாது. 10 பாட்டுல உங்களுடைய பெயரையே நீங்க சொல்லிக்கவே இல்லையே. கடைசி பாசுரத்துல தான் எல்லாரும் அவளோட பெயரை போட்டுப்பா. திருக்குறுகூர் சடகோபன் அப்படின்னு போட்டுப்பார் அவர் நம்மாழ்வார். ஆனா இவர் கடைசி பாசுரத்துல என்ன சொல்றார் பாருங்க, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன் நின்னை காணாவேன்னு அரங்கனோடையே போய் ஐக்கியமாயிட்டார். நாவுடையாய் நல்ல வாக்கு சாதுரியம் மிக்கவர் நீர். 10 பாசுரத்துக்குள்ள பெரிய பெருமாளோட அழக பாதக்கமலத்திலேந்து ஆரம்பிச்சு அரை சிவந்த ஆடை, எழில் உந்தி, திருவயிறு, மார்பு, கண்டம், செவ்வாய், செவ்வரி ஓடிய கண்கள், நீல திருமேனின்னு பாடிட்டேளே. ரங்கன் அவங்க நாவன்மையால 10 பாசுரத்துக்குள்ள அடக்கிட்டேளே அப்படிங்கிறார். சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், இவரும் சங்கு சக்கரத்தை பாடியிருக்கார். கையினால் சுரிசங்கு அனல் ஆழியர் நீழ்வரை போல் மெய்யனார் அப்படின்னு சங்கு ஆழிய பாடியிருக்கார். பங்கைய கண்ணன், இவரும் ரங்கனுடைய கண்களை செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு பாடியிருக்கார். இப்படி திருப்பானாழ்வாரை உணர்த்துவதாக சொல்வர்கள் நம் பூர்வர்கள். கடைசியா இந்த பாசுரத்துல எந்த திவ்ய தேச தாயாரை எழுப்புறா அப்படின்னா, பங்கைய கண்ணன் புண்டரீகாட்சனுடைய துணைவி பங்கையவல்லி தாயார் 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு திருவெள்ளரை, திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு, ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்கு. அந்த பெருமாளுக்கு புண்டரீகாட்சன்னு பேரு. அந்த தாயாருக்கு பங்கையவல்லி தாயார் அப்படின்னு பேர். அந்த தாயாரை எழுப்புறார்கள். உங்கள் புழக்கடை, ஸ்ரீரங்கத்துக்கு பேக்ல இருக்கு இந்த கஷேத்திரம். தோட்டத்து வாவியுள், அந்த ஊர்ல ஒரு தோட்டம் இருக்கு, வாவி இருக்கு, அதுல நிறைய புஷ்பங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்துல. மையினால் தருவராலினம் பாய வன் தடத்திடை கமலங்கள் தெய்வம் நாரும் ஒன் பொய்கைகள் சூழ் திருவெள்ளரை நின்றானே அப்படிங்கிறார். அந்த ஊர்ல செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான். அங்க புண்டரீகாட்சங்கிற தாமரை மலர்ந்துடுத்து அவனுடைய கடாட்சத்தினால எங்கள்கிட்ட இருக்கிற அறியாமை அப்படிங்கிற அள்ளி வாடி போயிடுத்து அப்படிங்கிறார். சுவாமி தேசிகனும் சொல்றார், பிரத்யக் ரூபம் பிரகுண விபவம் பிரார்த்தனீயம் புதானாம். ஞானிகளா நாங்கள்லாம் ஆயிட்டோம் அவனுடைய கடாட்சத்தினால, அடியவர்கள்லாம் அப்படி ஆயிட்டோம்னு அவரும் சொல்றார். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். காவி உடை அணிஞ்சு வெண்மை நிற பற்களோட தபஸ்வியான மார்கண்டேய ரிஷி 3700 வருஷங்கள் திருவெள்ளரையில இருந்து தபஸ் பண்ணதா ஸ்தல புராணம் சொல்றது. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய். நாணாதாய்னா அகங்காரம். அகங்காரம் இல்லாம
எங்களாழ்வான் அப்படிங்கிற ஆச்சாரியனை திருவள்ளரை கஷேத்திரத்துல உருவாக்கியவள் யார் அப்படின்னா இந்த பங்கையவல்லி தாயார். நடாதூர் ஆழ்வான்கிறவரோட குமாரர் பரதன் அப்படின்னு பேரு. இவர் எங்கள் ஆழ்வான் கிட்ட வந்து ஸ்ரீபாஷ்யம் கத்துக்கிறதுக்காக வந்தார். கதவை தட்டினர். யார் அப்படின்னு கேட்கிறார். நான் பரதன் வந்திருக்கேன் அப்படின்னர். நான்கிற அகங்காரம் செத்தப்புறம் எங்கிட்ட வா அப்படின்னு. அப்படி அகங்காரம் போகணும்னு வலியுறுத்தியவர் எங்கள் ஆழ்வான். நாவுடையாய் நல்ல நாவன்மை படைத்தவர் இந்த எங்கள் ஆழ்வான். பரதன்கிறவர் ஸ்ரீபாஷ்யத்துல ஏன் ராமானுஜர் அகில புவன ஜன்மஸ்தேமே பங்காரு லீலே அப்படின்னு ஆங்கிற அக்ஷரத்துல ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு கேட்டார். அதுக்கு எங்கள் ஆழ்வான் அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்றார். ஸ்ரீபாஷ்யமும் ஸ்ரீரங்க விமானமும் ஒண்ணு அப்படின்னர். ஸ்ரீரங்க விமானத்துக்கு பிரணவாகார விமானம் அப்படின்னு பேரு. பிரணவம் அப்படின்னா ஓம். அந்த ஓம 3 அக்ஷரம் இருக்கு அதுல. அ உ ம அப்படின்னு பிரிக்கணும். ஸ்ரீபாஷ்யத்தை ஆரம்பிக்கிற போது அகில புவன அப்படின்னு ஆரம்பிச்சார். 2வது அத்தியாயம் 2ஆம் பாதத்துல தொடங்குற போது ஊட்டம் அப்படின்னு ஊல ஆரம்பிச்சார். 4ஆம் அத்தியாயத்துல 4ஆம் பாதத்துல இதி சர்வம் சமஞ்சதம்னு மா இம்முல முடிச்சுட்டார். ஆ ஊ மான்னு பிரணவாகாரமா ஸ்ரீபாஷ்யத்தை வழங்கினார் ராமானுஜர் அப்படின்னு சொல்றார் எங்கள் ஆழ்வான். பங்கஜவல்லி தாயார் எழுந்துட்டா. என்ன பண்ணணுமானா அப்படின்னு கேட்டா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனை பாடணும் அப்படின்னா, உன்னோட கணவன் புண்டரீகாட்சனை பாடணும் அப்படின்னார்கள். அவளும் இவாளோட கோஷ்டியில வந்து சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லுவார். கடைசியா இன்றைய பாசுரத்துல முத்தான 3 ஜோடிகளை சொல்லப்பட்டிருக்கு. செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினங்கிற புஷ்ப ஜோடிய சொல்லியிருக்கு. 2வது ஜோடி 2 சம்போதனம் இட்டு கூப்பிடுறா, நங்காய் நாவுடையாய்ங்கிற சம்போதன ஜோடி. 3வது ஜோடி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன்ல திவ்ய ஆயுதங்களான சங்கு சக்கரம். இந்த 3 ஜோடிகளை சொல்லி எழுப்பறா இந்த 14வது பாசுர பெண்மணிய ஆண்டாள். அவளுக்கு நாம் மங்களம் பாடி அமைவோம். சதமகமணி நீலா சாரு கல்ஹார ஹஸ்தா ಸ್ತನಭರ ನಮಿದಾಂಗಿ ಸಾಂತ್ರ ವಾತ್ಸಲ್ಯ ಸಿಂಧು ಅಳಗವಿನಿಹಿದಾಭಿಸೃಕ್ಪಿರಾ ಕೃಷ್ಣನಾದ ವಿಲಸದು ಹೃದಿ ಗೋಧಾ விஷ்ணு சித்தாத்மஜானக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆர்வத்தோடு கேட்ட உங்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய நன்றி.